கண்டடைவர். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். ஆண்டவருக்கு புகழ். ஆண்டவருக்கு புகழ். பொதுக்காலம் 16ஆம் வாரம் திங்கள் கிழமைக்கான சிறப்பு வாழ்த்துக்களை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனலில் இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் காண வந்திருக்கும் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். நிச்சயமா இந்த ஆழமான பார்வையில் இன்றைய வாசகங்கள் நமக்கு என்ன சொல்கின்றன என்பதை பற்றி பேச போகிறோம். ஆமா, இந்த ஆழமான பார்வைக்குள்ள நாம போறதுக்கு முன்னாடி வெறும் பலிகளை விட தாழ்ச்சியான உள்ளத்தை விரும்பும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒரு விரிவான ஜெபத்தை ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த வாசகத்தின் வழியாக நீர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி. ஆமென். உமது மாறாத அன்புக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். திருப்பாடல்கள் 50 வாசகம் வழியா உண்மையான ஆராதனை என்ன, தூய்மையான இதயத்தோட உமக்கு நன்றி சொல்றதோட மேன்மைய எங்களுக்கு உணர்த்த நீர் திருவுளம் கொண்டிருக்கிறீர். அதுக்காக உமக்கு எங்க முழு இதயத்தோட நன்றி கூறுகிறோம். இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்க்கும் ஒவ்வொரு பார்வையாளருக்காகவும் நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். அவங்க எல்லார் மேலேயும் உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவா இறங்கட்டும். ஆமென். இந்த வாசகத்தின் வழியா வெளிச்சம் அவங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் பிரகாசிக்கட்டும். அவங்க பாவங்களுக்கு மன்னிப்பும் வியாதிகளுக்கு குணமளித்தலும் உம்மோட முடிவற்ற இரக்கமும் அளவற்ற கிருபையும் அவங்க மேல நிறைவா பொழியப்படணும்னு நாங்க உருக்கமா மன்றாடுகிறோம். ஆமா ஆண்டவரே. அவர்கள் இருதயம் கடினப்படாமல் உமது குரலுக்கு செவி சாய்க்கும் கிருபையை தாரும். உமது வழியை அறியாமல் உலகத்தின் மாயைகளில் தவிக்கும் நெஞ்சங்களுக்கு இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவர்கள் வாழ்வில் ஒளிர வேண்டும். அவர்கள் உமது உண்மையான அன்பை புரிந்து கொள்ளவும் தங்களையே முழுமையாக உம்மிடம் கையளிக்கவும் அருள்தாரும். எந்த எதிர்பார்ப்புகளோடு அவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த தேவைகள் அனைத்தையும் நீர் சந்திக்க வேண்டும் ஆண்டவரே. சிறப்பாக சபரியை உமது திருமுன் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, அவனது படிப்பிற்கு தடையாக இருக்கும் ஒவ்வொரு தடையையும் அகற்றி அவனுக்கு ஞானத்தையும் கவனத்தையும் விடாமுயற்சியும் தாரும். அவனது தந்தையின் இதயத்தை புரிதலோடு தொடுங்கள். அவர் தன் மகனின் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவனுக்கு ஆதரவாக இருக்கச் செய்யும். அவர்கள் குடும்பத்தில் அமைதியையும் ஒற்றுமையையும் கொண்டு வாரும். சபரியின் கல்வி வெற்றியால் ஆசிர்வதிக்கப்படட்டும். அவனது எதிர்காலம் உமது இரக்கத்திற்கும் அருளுக்கும் சாட்சியாக ஒளிரட்டும் ஆண்டவரே. மேலும் விஜிதாவின் குடும்பத்தை உமது திருமுன் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, அவளது தந்தைக்கு ஞானத்தையும் புரிதலையும் தாரும். பொறுப்புணர்வுக்கும் உமது பிரசன்னத்திற்கும் அவரது இதயத்தை திறந்தருளும். அவர்களின் வீட்டிலும் கடையிலும் உள்ள சுமைகள், பாதிப்புகள் மற்றும் வீணான காரியங்களை அகற்றி அங்கே ஒழுங்கை கொண்டு வாரும். விஜிதாவுக்கு மன அமைதியை தந்து அதீத சிந்தனைகளிலிருந்து அவளை விடுவியும். அவளது சகோதரி சுஜிதாவுக்காக ஜெபிக்கிறோம். அவளை கொடுமைகளிலிருந்து பாதுகாத்து அவளது காயங்களை குணமாக்கி அவளுக்கும் அவளது கணவருக்கும் மீட்பை கொண்டு வாரும். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை மீட்டெடுத்து உமது இரக்கமும் அருளும் அவர்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்ளச் செய்யும். மேலும் விசுவாசிகளுக்காகவும் சமூகங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து உண்மையாக ஆராதித்து நேர்மையோடும் தாழ்ச்சியோடும் வாழ அருள் தாரும். தலைவர்களுக்காகவும் தேசங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் நீதியோடும் இரக்கத்தோடும் தாழ்ச்சியோடும் ஆட்சி செய்யட்டும். சந்தேகப்படுவோர், கடின இதயம் உள்ளவர்கள், வெளிவேடக்காரர்கள் மனம் மாறி உம்மிடம் திரும்பி வர ஜெபிக்கிறோம். ஒடுக்கப்பட்டோரும் எளியோரும் உமது நீதியால் பாதுகாக்கப்பட்டு உயர்த்தப்படவும் மறைப்பணியாளர்கள் மற்றும் திருச்சபை கிறிஸ்துவை உண்மையான அடையாளமாக அறிவிக்க அருள் தாரும். எங்கள் ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பாடல்களும் போதனைகளும் மற்றவர்களை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவருடன் தாழ்ச்சியோடு நடக்கவும் உண்மையாக ஆராதிக்கவும் தூண்டுவதாக அமையட்டும். மற்றும் எங்களிடம் ஜெப தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுக்கள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம். எங்கள் அன்பு தந்தையே, ஆமென். ஆமென். உங்களது ஜெபத் தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்அப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை மேம்படுத்த உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். நன்றி. கண்டிப்பா உங்க ஜெபத் தேவைகளுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். முதலில் இன்றைய வாசகங்களுக்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவாக்கியங்கள் 1 முதல் 4
மற்றும் 6 முதல் 8. ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள். நீ எழுந்து மலைகளுக்கு முன்னிலையில் உன் வழக்கைச் சொல். குன்றுகள் உன் குரல் ஒலியை கேட்கட்டும். மலைகளே, மண்ணுலகின் நிலையான அடித்தளங்களே, ஆண்டவரின் வழக்கை கேளுங்கள். ஆண்டவருக்கு தம் மக்களோடு வழக்கு ஒன்று உண்டு. இஸ்ரவேலோடு அவர் வாதாடப் போகின்றார். என் மக்களே, நான் உங்களுக்கு என்ன செய்தேன்? எதில் நான் உங்களை துயரடைய செய்தேன்? எனக்கு மறுமொழி கூறுங்கள். நான் உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்தேன். அடிமைத்தன வீட்டிலிருந்து மீட்டு வந்தேன். உங்களுக்கு முன்பாக மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் அனுப்பி வைத்தேன். ஆண்டவரின் திருமுன் வரும்போது உன்னதரான கடவுளாகிய அவருக்கு எதை கொண்டு வந்து பணிந்து நிற்பேன்? எரிபலிகளோடும் 1 வயது கன்றுகளோடும் அவர் முன்னிலையில் வரவேண்டுமா? ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கிடாய்களும் மேலும் பல்லாயிரக்கணக்கான ஆறுகளாய் பெருக்கெடுத்தோடும் எண்ணெய் மேலும் ஆண்டவர் விருப்பம் கொள்வாரோ? என் குற்றத்தை அகற்ற என் தலைப்பிள்ளையையும் என் பாவத்தை போக்க நான் பெற்ற குழந்தையையும் பலி கொடுக்க வேண்டுமா? ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே. நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 50. பாடல் வரிகள் 5 முதல் 6, 8 முதல் 9, 16 BC முதல் 17, 21, 23. பல்லவி 23B. தம் வழியைச் செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோ கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோ கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வெளி அவரது நீதியை எடுத்து எம்பும், ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார். நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் நாட்டுக்கிடாய்களையோ நான்
ஏற்றுக்கொள்வதில்லை. தம் வழியை செம்மைப்படுத்துவோம், கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு முறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்கு முறையை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். தம் வழியை செம்மைப்படுத்துவோம், கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களைப் போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள், ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோம், என்னை மைமைப்படுத்துவோம். தம் வழியை செம்மைப்படுத்துவோம், கடவுள் தரும் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோம், கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோம், கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். நற்செய்தி வாசகம். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவாக்கியங்கள் 38 முதல் 42. அக்காலத்தில் மறைநூலறிஞர் சிலரும் பரிசேயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபசார தலைமுறையினரோ அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார்.
தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனினும் பெரியவர் அல்லவா? இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த வாசகங்களோட ஆன்மாவை பிரதிபலிக்கும் வகையில ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன், கேளுங்க. சொல்லுங்க, கேப்போம். ஒரு வெளிநாட்டுல வேலை பார்க்கிற ஒரு மகன் இருக்கான். அவன் ஊர்ல இருக்கிற தன் வயதான தாய்க்கு விலை உயர்ந்த பரிசுகளையும் பணத்தையும் அனுப்பி தன் கடமையை முடித்து விட்டாதாக நினைச்சுக்கிறான். இது ரொம்ப சகஜமா நடக்கிறது தான். ஆமா, ஆனா அந்த தாயோ அவனுக்கு கால் பண்ணி, எனக்கு உன் பணமோ பரிசுகளோ தேவையில்லை, நீ என்னோடு நேரம் செலவிட்டு அன்பாக பேசி என்னோடு நடந்து வந்தாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தாயின் உண்மையான ஏக்கம் அதுல தெரியுது. எக்ஸாக்ட்லி. இதுவே ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்பதை உணர்த்தும் ஸ்டோரி இது. ஆமா, அந்த மகன் தன் தாயிடம் ஒரு டிரான்சாக்ஷன், அதாவது ஒரு வியாபாரம் போல நடந்து கொண்டிருக்கிறான். பரிசுகளை கொடுத்து விட்டால் தனது பொறுப்பு முடிந்து விடும்னு நினைக்கிறது மனித இயல்பு. சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இன்றைய முதல் வாசகமான இறைவாக்கினர் மீகா நூலை பாத்தீங்கன்னா ஒரு நீதிமன்ற விவாதம் போல ஆண்டவர் பேசுகிறார். ஆமா, ஒரு கோர்ட் சீன் மாதிரி இருக்கும். ஆண்டவர் நம்ம கிட்ட உண்மையிலே என்ன எதிர்பார்க்கிறார் அப்படிங்கறத பத்தின ஒரு ஆழமான பார்வை இது. சரி, இதை நாம் விரிவாக அலசுவோம். இந்த வாசகத்தை வாசிக்கும் போது ஒரு பிரம்மாண்டமான நீதிமன்ற காட்சி மாதிரி எனக்கு தோணுச்சு. சரியா சொன்னீங்க, ஒரு பிரபஞ்ச நீதிமன்றம்னே சொல்லலாம். ஆண்டவர் தன் மக்கள் மேல ஒரு வழக்க கொண்டு வரார். ஆமா, முதல் வசனத்திலேயே சாட்சிகளா யார கூப்பிடுறார் தெரியுமா? மலைகளே, குன்றுகளே, மண்ணுலகின் நிலையான அடித்தளங்களேன்னு இயற்கை அமைப்புகளை கூப்பிடுறார். இங்கே மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த மலைகளும் மண்ணுலகின் அடித்தளங்களும் தொடக்க நூல் காலத்திலிருந்தே, அதாவது படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறவை. ஓ, அப்போ இந்த இஸ்ரேல் மக்களோட முழு வரலாற்றையும் இந்த இயற்கை மௌனமா பார்த்துட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. அவங்க எகிப்திலிருந்து விடுதலை பயணம் போனப்போ செங்கடல் பிளந்ததையும் சரி, சீனாய் மலையில உடன்படிக்கை செய்ததையும் சரி, எல்லாமே இதுங்களுக்கு தெரியும். ஆண்டவர் செய்த நன்மைகளையும் பார்த்திருக்கு, மக்கள் செஞ்ச துரோகங்களையும் பார்த்திருக்கு. பழமையான சாட்சிகள் இல்லையா? ஆமா, மீகா இறைவாக்கினர் வாழ்ந்த காலம், அதாவது கிமு 8ஆம் நூற்றாண்டுல இஸ்ரேல்ல பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா ஆன்மீக ரீதியாவும் தார்மீக ரீதியாவும் அவங்க அதல பாதாளத்துல இருந்தாங்க. அதாவது வெளியில பார்க்க மதச்சடங்குகள்லாம் ரொம்ப தீவிரமா செஞ்சாங்க, ஆனா அவங்க உள்ளம் ஊழல்ல சிக்கி இருந்துச்சு. ஏழைகள் ஒடுக்கப்பட்டாங்க. அதத்தான் ஆண்டவர் இப்போ விசாரணைக்கு கொண்டு வராரு. ஆனா ஒரு நீதிபதியா ஆண்டவர் அவங்கள இடிமின்னலோட தண்டிச்சிருக்கணும். ஆனா இங்க அந்த வசனங்களை உற்று நோக்குனா கோபத்தை விட ஒரு ஆழமான வழிதான் வெளிப்படுது. ஆமா, அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். என் மக்களே, நான் உங்களுக்கு என்ன செய்தேன், எதில் நான் உங்களை துயரடைய செய்தேன் அப்படின்னு அவர் கேட்கறது என்னமோ போல இருக்கு. ஒரு நீதிபதி குற்றவாளியை பார்த்து இப்படி கேட்பாரா? உண்மைதான். இங்க ஆண்டவர் ஒரு கண்டிப்பான நீதிபதியா மட்டும் பேசல, உடைந்த இதயத்தோட ஒரு தந்தையா, துரோகம் செய்யப்பட்ட ஒரு கணவனா பேசுறார். தான் எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டதையும், மோசே, ஆரோன், மிரியாம்னு தலைவர்கள் அனுப்புனதையும் அவர் அந்த இடத்துல நினைவூட்டுறார். ஆமா, ஒரு தந்தை தம் பிள்ளைங்களுக்காக வாழ்நாள் எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சு கொடுத்து கடைசியில பிள்ளைங்க ஏமாத்திட்டு போகும்போது ஏற்படுற ஏமாற்றம் அது. கரெக்ட். நான் உனக்கு என்னப்பா குறை வச்சேன் அப்படின்னு ஒரு அப்பா கேட்கிற அதே வழிதான் ஆண்டவரோட வார்த்தைகள்ல தெளிது. ஆமா, ஆண்டவர் தம் மக்கள் கிட்ட ஒரு உண்மையான அன்பான உறவை எதிர்பார்த்தார். ஆனா மக்கள் ஆண்டவரோட இருதயத்தை புரிஞ்சுக்கவே இல்ல. இப்போ மக்கள் குற்ற உணர்ச்சியால தவிக்கிறாங்க. ஆண்டவர் நம்ம மேல கோபமா இருக்காருன்னு உணர்ந்ததும் அவங்க என்ன பண்றாங்க? இங்கேதான் இது மிகவும் சுவாரஸ்யமாகிறது. குற்ற உணர்ச்சியால உந்தப்பட்ட மக்கள் உண்மையாவே மனந்திருந்ததுக்கு பதிலா ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட அபத்தமான காணிக்கைகளை கொடுக்க முன்வர்றாங்க. உன்னதரான கடவுளாகி அவருக்கு எதை கொண்டு வந்து பணிந்து நிற்பேன், ஒரு வயது கன்று குட்டியோடும் அவர் முன்னிலையில் வர வேண்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதோட அவங்க நிறுத்தல. ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கிடாய்கள்,
பல்லாயிரக்கணக்கான ஆறுகளாய் பெருக்கெடுத்தோடும் எண்ணெய் அவர் உள்ளத்திற்கு உகந்தனவாய் இருக்குமோ அப்படின்னு காணிக்கையோட அளவை கூட்டிக்கிட்டே போறாங்க. எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. லேவியர் நூல்ல ஆண்டவர் தானே பலி செலுத்துற முறைகளை உருவாக்குனாரு. அப்புறம் ஏன் மக்கள் அதை கொடுக்கறப்ப அவர் நிராகரிக்கிறாரு? ரொம்ப ஆழமான கேள்வி இது. லேவியர் நூல்ல ஆண்டவர் பலிமுறைகளை கொடுத்தது உண்மைதான். ஆனா அந்த பலிகள் அப்படிங்கிறது மனிதன் தன் உள்ளத்தோட உடைந்த நிலையை வெளிக்காட்டும் ஒரு கருவி மட்டும்தான். ஓ, அப்ப பழி செலுத்துறப்போ தாழ்ச்சியும் மனமாறுதலும் இருக்கணும், வெறும் சடங்கா இருக்கக்கூடாது. நிச்சயமா பலிங்கிறது உள்ளத்தின் மாற்றத்துக்கான ஒரு அடையாளம். ஆனா இஸ்ரேல் மக்கள் அந்த அடையாளத்தை ஒரு வியாபார பொருளா மாத்திட்டாங்க. அதாவது உள்ளத்துல எந்த மாற்றமும் இல்லாம வெறும் பொருளை மட்டும் கொடுத்து ஆண்டவரை விலைக்கு வாங்க நினைச்சாங்க. அப்படியே சொல்லலாம். நான் இஷ்டப்படி ஊழல் செய்வேன், ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்து 1000 ஆட்டுக்கிடாய்களை பலி கொடுத்து கணக்கு நேர் செஞ்சிடுவேன் அப்படிங்கிற வியாபார மனநிலை. அடப்பாமமே, அது மட்டுமா? அந்த உச்சக்கட்ட வரியை பாருங்க. என் குற்றத்தை அகற்ற என் தலைப்பிள்ளையையும் என் பாவத்தை போக்க நான் பெற்ற குழந்தையையும் பழி கொடுக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கறது ரொம்ப பயங்கரமா இருக்கு. இத நாம் பெரிய படத்தோட இணைத்து பார்த்தால் அந்த காலகட்டத்துல இஸ்ரேலை சுற்றி இருந்த கானானியர்கள் பொய் தெய்வங்களுக்கு தங்கள் சொந்த குழந்தைங்களையே நரபலி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓ, அப்போ சுத்தி இருக்கிறவங்கள பார்த்துட்டு நம்ம ஆண்டவரை சாந்தப்படுத்த நாமும் நம்ம குழந்தைய பலி கொடுக்க வேண்டுமா அப்படின்னு இவங்களும் அதே மனநிலைக்கு வந்துட்டாங்களா? ஆமா, உண்மையான ஆண்டவர் எவ்வளவு அன்பானவர் அப்படிங்கறதே அவங்க மறந்துட்டாங்க. ஆண்டவரை ஒரு ரத்த வெறி பிடிச்ச தெய்வமா சித்தரிக்கிறாங்க. இது எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. தன் மனைவியோட மனசை கடுமையா புண்படுத்தின ஒரு கணவன் தன் தவற்ற உணர்ந்து மன்னிப்பு கேட்காம ஒரு விலையுயர்ந்த வைர மோதிரத்தை வாங்கி கொடுத்து அவளை சமாதானப்படுத்த நினைக்கிற மாதிரி இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. அவளுக்கு தேவையானது அவனோட வைர மோதிரம் இல்ல, அவனோட உண்மையான அன்பும் மாறிய இதயமும் தான். நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். நம்ம குணத்தை மாத்துறதை விட ஒரு காணிக்கை செலுத்துறது நமக்கு ரொம்ப எளிதா இருக்கு இல்லையா? மிக நுட்பமான உண்மை இது. ஒரு மனிதன் 1000 ஆட்டுக்கிடாய்களை வாங்கி கொடுக்க முடியும். ஏன்னா அதை கொடுப்பதன் மூலம் அவனுடைய ஈகோ பாதிக்கப்படுவதில்லை. அவன் அப்படியே தான் தவறான வாழ்க்கையை தொடரலாம். ஆனா தன் குணத்தை மாத்திக்கிறது, நேர்மையா வாழ்றது அப்படிங்கிறது அவனோட அகந்தையோட மரணத்தை கோருது. ஆமா, அகில உலகத்தையும் படைத்த ஆண்டவருக்கு மனிதர்களின் பொருட்கள் தேவையில்லை, மனிதர்களின் தூய்மையான உள்ளம் மட்டுமே தேவை. இப்போ காணிக்கைகளை நிராகரிக்கும் ஆண்டவர் உண்மையில் எதைத்தான் நல்லது என்று வரையறுக்கிறார் அப்படிங்கிற உச்சக்கட்ட பதிலுக்கு நாம வரலாம். மீகா அதிகாரம் 6 வசனம் 8ல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, ஒரு அற்புதமான வசனம் அது. ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே, நேர்மையை கடைப்பிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார். இந்த ஒரு வசனம் திருவிவிலியத்தோட ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் அடக்கியிருக்கு. இதில் உள்ள 3 முக்கிய தூண்களை நாம் மூல மொழியான எபிரேய மொழியோட பின்னாடியில பார்க்கணும். முதலாவது, நேர்மையை கடைபிடித்தல். அதாவது நீதிமன்றத்துல ஒரு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது மட்டும் இல்ல, அப்படிதானே? ஆமா, எபிரேயத்துல இத மிஷ்பாட் அப்படின்னு சொல்வாங்க. இது வெளிப்படையான நீதியை செயல்படுத்துறது, சமுதாயத்துல விளிம்பு நிலையில இருக்கிற ஏழைகளை தூக்கி நிறுத்துறது. ரெண்டாவது இரக்கம் கொள்வதில் நாட்டம். எபிரேய மொழியில் இது ஹெசர்ட் அப்படின்னு அழைக்கப்படுது, சரியா? கரெக்ட். இது சாதாரண இரக்கம் இல்ல, மாறாத அன்பு. மற்றவர்கள் தவறு செய்யும் போது அன்போடு மன்னித்து அரவணைக்கிறது. ஆண்டவர் நமக்கு எப்படி இரக்கம் காட்டினாரோ அதே போல நாமும் இரக்கம் காட்டணும். ஆனா இது நடைமுறையில ரொம்ப கடினம். ஒருத்தர் துரோகம் செஞ்சா அவரை மன்னிக்கிறது நம்ம ஈகோவை அடித்து நொறுக்குவதற்கு சமம். அதனாலதான் 3வது தூணாக உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்ளுதல் அப்படிங்கறத கொடுக்கிறார். எபிரேயத்துல ஹட்ஸ்னியா லெசட், கடவுளுக்கு முன்பாக நமது சிறுமையை உணர்ந்து நடப்பது. நேயர்களே, உங்களை பார்த்து நேரடியாக ஒரு சவாலான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். சொல்லுங்க. நாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் திருப்பலிக்கு சென்று காணிக்கை செலுத்துகிறோம். ஆனால் திங்கட்கிழமை நம் பணியிடத்தில் நேர்மையாக இருக்கிறோமா? நம் குடும்பத்தில் இரக்கம் காட்டுகிறோமா? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. நம்முடைய நவீன கால மதச்சடங்குகள் அடிப்படையான மனித நற்பண்புகளை மாற்றிவிட்டனவா? நாம் ஆண்டவருக்கு பொருட்களை கொடுக்கிறோமா அல்லது நம்மையே கொடுக்கிறோமா? ரொம்ப சரியா கேட்டீங்க. உண்மையான வழிபாடு என்பது ஆண்டவருக்கு நீங்கள் எதை கொடுக்கிறீர்கள் என்பதில் இல்லை, ஆண்டவருக்காக நீங்கள் எப்படிப்பட்ட மனிதராக மாறுகிறீர்கள் என்பதில் தான் இருக்கிறது. நேயர்களே,
உங்களோட இன்றைய வாழ்வில் நேர்மை, இரக்கம் அல்லது தாழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் எது என்பதை சற்று நேரம் சிந்தித்து பாருங்கள். அந்த இடத்திலே ஆண்டவர் விரும்பும் வெளிச்சத்தை உங்களால் பாய்ச்ச முடியுமா? சிந்திப்போம். ஆமா, அது ரொம்ப ஆழமான ஒரு தேடலா இருக்கும். இது அப்படியே திருப்பாடல்கள் 50 நினைத்து பார்த்தா ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா, இந்த வாசகங்கள் நம்மளோட ஆராதனை முறைகளையே தலைகீழா புரட்டி போடுற ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. அதாவது ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது வெறும் வெளிவேஷமான சடங்குகளையா அல்லது இதயபூர்வமான உண்மையான மாற்றத்தையா அப்படிங்கறதுதான். இது பல வருஷங்களா நமக்குள் இருக்கிற ஒரு போராட்டம்னு சொல்லலாம். நிறைய நேரங்கள்ல ஆண்டவரை நம்ம எப்படி பாக்குறோம், அவருக்கு எதை கொடுக்கறோம் அப்படிங்கிற அடிப்படை புரிதல்லையே பெரிய பிழைகள் இருக்கு. கண்டிப்பா. உங்கள் பலிகளை குறித்து நான் கண்டிக்கவில்லை, ஆனால் உங்கள் வீட்டு காளைகளையோ ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லைன்னு கோபப்படுறாருனா இது அவரோட சொந்த கட்டளைக்கு அவர் முரண்படுற மாதிரி இல்லையா? இது ஒரு மிகச்சிறப்பான கேள்வி. வெளியில இருந்து பார்க்கும்போது இது முரண்பாடு மாதிரி தான் தெரியும். ஆனா ஆண்டவர் இந்த பலிகளை ஏன் ஏற்படுத்தினார் அப்படிங்கிற அந்த ஏன், அதாவது அந்த காரணத்துக்குள்ள நாம போகணும். மிருகங்களின் பலி அப்படிங்கிறது ஒருபோதும் ஆண்டவருடைய இறுதி நோக்கம் கிடையாது. அது ஒரு கருவி மட்டும்தான் இல்லையா? எக்ஸாக்ட்லி. மனிதன் தான் செய்த பாவத்தோட கொடூரத்தை உணரணும், மனம் திரும்பணும், தன்னையே அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற அந்த உள்ளார்ந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கான ஒரு வழிமுறை தான் பலி. ஓ, புரிஞ்சிருச்சு. ஆனா மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அந்த பலிக்கு பின்னாடி இருக்கிற மனமாற்றத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு வெறும் சடங்கு மட்டும் பிடிச்சுக்கிட்டாங்க. இதயத்துல எந்த மாற்றமும் இல்லாம சும்மா ஒரு காளையை வெட்டி போட்டுட்டா ஆண்டவர் ஏமாந்துருவாருன்னு நினைச்சாங்க. அதனாலதான் ஆண்டவர் கோவப்படுறார். அப்போ பிரச்சனை சடங்குகள்ல இல்ல, அந்த சடங்குகளுக்கு பின்னாடி இருக்கிற மனநிலையில தான் இருக்கு. இத விளக்குறதுக்கு எனக்கு ஒரு ஒப்பீடு ஞாபகத்துக்கு வருது. உலகத்துக்கே சொந்தக்காரரான ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் இருக்காருன்னு வச்சுப்போம். சரி. ஒரு சாதாரண மனுஷன் அந்த செல்வந்தரோட சொந்த மாளிகையில இருக்கிற பெரிய தோட்டத்துக்கு போறான். அங்கிருந்து அந்த செல்வந்தருக்கு சொந்தமான ஒரு சின்ன பூவை மட்டும் திருட்டுத்தனமா பறிக்கிறான். ஓஹோ. அதையே கொண்டு போய் அந்த செல்வந்தருக்கு பரிசா கொடுத்துட்டு, ஐயா, உங்களுக்கு நான் என் சொந்த உழைப்புல வாங்கின எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா அப்படின்னு பெருமைப்படுற மாதிரி இல்லையா இது? இது எந்த அளவுக்கு அபத்தமானதோ அதை விட அபத்தமானது ஆண்டவருக்கு நாம பொருளை கொடுத்து அவரை திருப்திப்படுத்த நினைக்கிறது. இது ரொம்ப ஆழமான சிந்திக்க தூண்டுற ஒப்பீடு. ஆண்டவர் 10 மற்றும் 11 வசனங்கள்ல இதேதான் சொல்றார். காட்டு விலங்குகள் யாவும் எனக்கே சொந்தம், 1000 மலைகள்ல உள்ள கால்நடைகளும் என்னுடையவையே அப்படின்னு. ஆமா, மலைகளின் பறவைகளை எல்லாம் நான் அறிவேன், வெளிநிலத்து உயிரினங்கள் எல்லாம் என்னுடையவைன்னு அவர் சொல்றாரு. அவருக்கு நம்முடைய பொருள்கள் தேவையே இல்ல. கரெக்ட். 6ஆம் வசனத்துல நாம வாசிக்கிறோம், கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார் அப்படின்னு. ஒரு நீதிபதி கிட்ட போய் வெறும் சடங்குகளை வச்சுக்கிட்டு நியாயம் கேட்க முடியுமா? அவர் நம்முடைய உள்ளத்தை ஆராய்கிற நீதியின் நடுவர். அவர் எதிர்பார்ப்பு மனிதனுடைய கீழ்ப்படிதலை மட்டும்தான். இத நாம பேசும்போது மனிதர்களோட உளவியல், அதாவது சைக்காலஜி எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம கவனிக்கணும். ஏன் மனிதர்கள் மன மாற்றத்தை விட இந்த சடங்குகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க? ஏன்னா சடங்குகள் செய்யறது ரொம்ப ஈஸி. அதானே, ஒரு காணிக்கை பெட்டியில பணத்தை போடுறதோ அல்லது கொஞ்ச நேரம் முழங்கால் படியிட்டு சத்தமா ஜெபிக்கிறதோ ரொம்ப சுலபமான காரியம். ஆனா நம்மளோட குணத்தை மாத்திக்கிறது, நம்மளோட ஈகோவை விட்டு கொடுக்கிறது, நம்மள காயப்படுத்தினவங்களை மன்னிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதுக்கு நம்மளோட சுயத்தை நாம அழிக்க வேண்டியிருக்கும். அதனாலதான் மனுஷன் எப்பவுமே ஈஸியான வழியை தேடுறான். கரெக்டா அந்த நரம்ப பிடிச்சிட்டீங்க. உள்ளான மாற்றத்துக்கு பதிலா வெளிப்படையான காரியங்களை செஞ்சுட்டு நான் ஒரு நல்ல கிறிஸ்தவன் அப்படின்னு நமக்கு நாமே ஒரு போலியான சான்றிதழை கொடுத்துக்கிறோம். இதுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. இதைத்தான் திருப்பாடல்கள் 50 வெளிச்சம் போட்டு காட்டுது. என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள் அப்படின்னு கேட்கிறார். வாவ், ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகள். ஆமா, வாரம் முழுக்க ஆண்டவரோட வார்த்தைகளை தூக்கி எறிந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த வார்த்தைகளை உதட்டுல உச்சரிக்கிறத காட்டிலும் பெரிய பாசாங்கத்தனம் வேற எதுவும் இல்ல. நிஜமாலாம். ஆனா இந்த இடத்துல என்னை ரொம்பவும் உலுக்கின, அதே சமயம் ரொம்ப யோசிக்க வச்சது 21ஆம் வசனம்தான். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன், நானும் உங்களை போன்றவர் என எண்ணி போண்டீர்கள். இது ரொம்ப ஆழமான வசனம். ஆமா, இந்த வசனம் ஒரு பெரிய உளவியல் உண்மையை உடைக்குது.
அதாவது நாம தப்பு பண்ணும்போது உடனே மேலேருந்து இடி விழுந்து நம்மள தண்டிக்கலனா, ஓ ஆண்டவர் இதை கண்டுக்கல போல, அல்லது நான் செய்யற தப்புக்கு அவர் அப்ரூவல் கொடுத்துட்டாருன்னு நாமே ஒரு தப்பு கணக்கு போட்டுக்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஆபத்தான மனநிலை. இது மனிதர்களோட மிகப்பெரிய குருட்டுத்தனம்னு தான் சொல்லணும். ஆண்டவரோட எல்லையில்லா பொறுமையையும் அவர் கொடுக்கிற கால அவகாசத்தையும் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். அவர் அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் அவர் நம்மள போல சாதாரண மனிதரோ அல்லது லஞ்சம் வாங்கிட்டு கண்ணை மூடிக்கிற ஊழல்வாதியோ கிடையாது. கண்டிப்பா கிடையாது. மனிதர்களாகிய நாம என்ன பண்றோம்னா, நம்மளோட சொந்த பிம்பத்தை ஆண்டவர் மேல திணிக்கிறோம். எனக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா ஆண்டவருக்கும் அவர் பிடிக்காது. நான் செய்யற தப்புக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்குற மாதிரி ஆண்டவரும் எனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறோம். அதுதான் நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள் அப்படிங்கிற வார்த்தையின் ஆழம். நேயர்களே, நீங்க இப்போ உங்களையே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல நாம இப்படித்தான் இருக்கோம். நம்ம குடும்பத்துல தேவையில்லாத வன்மமான வார்த்தைகளை பேசிட்டு, மனைவியோ கணவனையோ காயப்படுத்திட்டு, அடுத்த நாள் காலையில எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம எழுந்திருக்கும் போது, பரவாயில்லையே நாம மாட்டிக்கலன்னு தோணும். கரெக்ட், பரவாயில்லையே நான் நேத்து அப்படி நடந்துக்கிட்டதுக்கு ஆண்டவர் என்னை எதுவும் தண்டிக்கலையேன்னு நினைச்சு நம்ம தப்ப நாமே நியாயப்படுத்திக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய மௌனம் என்பது அவர் கொடுத்திருக்கிற தண்டனை தீர்ப்பின் தாமதம் மட்டும்தானே தவிர அது நம்முடைய தப்புக்களுக்கான அங்கீகாரம் கிடையாது. மிக சரியான பார்வை. அவர் நீதியின் நடுவர், சரியான நேரத்துல நியாயம் தீர்ப்பார் அப்படிங்கறத நம்ம வசதியா மறந்துடுறோம். அப்போ ஆண்டவர் நம்முடைய வெளிவேஷத்தையோ வெறும் பொருள்களையோ சடங்குகளையோ எதிர்பார்க்கல அப்படிங்கிறது இதுவரைக்கும் நடந்த அலசல்ல நமக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சு. ஆமாம், புரிஞ்சிடுச்சு. சரி, அப்போ அவர் எதுதான் எதிர்பார்க்கிறார்? உண்மையான பலினா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு 23ஆம் வசனம் ஒரு ஆழமான விடையை கொடுக்குது. நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். இந்த இடத்துல நன்றி அப்படிங்கிற வார்த்தையோட பலி அப்படிங்கிற வார்த்தை இணைக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. ஏன்னா பலி அப்படின்னாலே அதுல ஒரு தியாகம் இருக்கணும், அதுல ஒரு வலி இருக்கணும். அதான நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும்போது, புதுசா வேலை கிடைச்சிருக்கும் போது, பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இருக்கும்போது, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்றது பலி கிடையாது, அது வெறும் உணர்ச்சி. கரெக்ட். ஆனா வாழ்க்கையில பயங்கரமான இருள் சூழ்ந்திருக்கும் போது, நம்மளோட வேலை பறிப்போன நேரத்துல, எதிர்பாராத ஒரு வியாதி வந்திருக்கும் போது, கண்ணீரோட முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு புரியல, ஆனா நீர் நல்லவர், உம்முடைய சித்தத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு நன்றி அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அந்த உடைந்த இதயத்துல இருந்து வர நன்றி தான் உண்மையான பலி. இதை விட சிறப்பா அந்த வசனத்தை விளக்க முடியாது. அந்த நன்றி பலி செலுத்தும் போது நம்மளோட ஈகோ, நம்மளோட பயம், நம்மளோட சுயநலம் எல்லாமே பலிபீடத்துல எரிக்கப்படுது. ஆமா, துன்பத்தின் மத்தியிலும் ஆண்டவருடைய குணாதிசயங்களை நம்பி செலுத்துற அந்த நன்றி பலிதான் விசுவாசத்தின் உச்சகட்டம். அதோட சேர்த்து இன்னொரு முக்கியமான வாக்கியத்தை ஆண்டவர் பல்லவியில சொல்றார். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். இதுதான் இந்த முழு ஆழமான அலசலின் மைய செய்தி. வழியை செம்மைப்படுத்துவது அப்படின்னா திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் நம்ம எப்படி வாழ்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். செம்மையான வழி அப்படிங்கிறது நம்மளோட கேரக்டர், அப்புறம் ரைச்சியஸ் லிவிங். வெறும் ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துல காட்டுற பக்திய திங்கக்கிழமை உங்க ஆபீஸ்ல காட்டுறீங்களா? உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க கிட்ட நேர்மையா நடந்துக்கிறீங்களா? யாருமே பார்க்காதப்போ உங்களோட அந்தரங்கமான வாழ்க்கையில ஆண்டவரோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படுறீங்களா? இதுதான் வழியை செம்மைப்படுத்துவது. கண்டிப்பா. இப்படி தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை செம்மைப்படுத்துறவங்க மட்டும்தான் கடவுள் தரும் மீட்பை கண்டடைய முடியும். அதாவது ஆண்டவரோட எதிர்பார்ப்பு என்னன்னா, தேவாலயத்துல நாம செலுத்துற ஆராதனைக்கும் நம்ம வீட்லயும் வேலை செய்யற இடத்துலயும் நாம பழகுற விதத்துக்கும் இடையில எந்த முரண்பாடும் இருக்கக்கூடாது. அது ரெண்டும் ஒத்துசைவா இருக்கணும். இதத்தான் இன்னைக்கு திருப்பாடல்கள் 50 நமக்கு ரொம்ப அழுத்தமா பதிவு செய்யுது. நம்முடைய ஆராதனை என்பது வெறும் உதட்டு வார்த்தைகளா இல்லாம அது ஒரு வாழ்க்கை முறையாக மாறணும். நாம் யாருக்காக ஆராதிக்கிறோம் அப்படிங்கறத உணர்ந்து நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அவருக்காக அர்ப்பணிக்கிறது தான் உண்மையான பலி. இந்த இறை வார்த்தையின் ஆழமான அலசல் நிச்சயமா நம்ம எல்லாருடைய ஆராதனை முறைகளையும் இன்னொரு முறை திரும்பி பார்க்க வச்சிருக்கு. நாம கொடுக்கிற காணிக்கைகளை விட நாம எந்த இதயத்தோட அதை கொடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். வெளிவேஷமான சடங்குகளை விட்டுட்டு இதயபூர்வமான நன்றியையும் நேர்மையான வாழ்க்கையையும் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். நேயர்களை நோக்கி ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க நான் விரும்புறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் அங்கே வெறும் சடங்குகளும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உச்சரிக்கும் உதட்டு வார்த்தைகளும் மட்டும்தான் இருக்குமா? அல்லது வாழ்க்கையின் எல்லா இருண்ட சூழ்நிலைகள்லயும் ஆண்டவருக்கு செலுத்துற உண்மையான நன்றி உணர்வும் அவர் கட்டளைகளின்படி வாழும் செம்மையான வழியும் இருக்குமா? இன்றே சிந்தித்து பாருங்கள்.
இங்குதான் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. நற்செய்தியில மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இயேசுவிடம் ஒரு அடையாளம் கேட்கிறார்கள். இது சரியா புரிஞ்சுக்க நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலியாக வரும் திருப்பாடல்கள் 95 நம்ம தொடங்கணும். அதுலதான் அந்த அடிப்படை பிரச்சனை ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. கரெக்ட். அந்த வாசகம் என்ன சொல்லுதுன்னா, இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் அப்படின்னு ஒரு மாபெரும் அழைப்பு விடுக்குது. இந்த இதயத்தை கடினப்படுத்துதல் அப்படிங்கிற வார்த்தை திருவிவிலியத்துல அடிக்கடி வருது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், ஒரு மனிதனோட இதயம் எப்படி கடினப்படும்? அது எப்படிப்பட்ட ஒரு மனநிலை? அது ஒரு மனிதனோட அறிவு, சிந்தனை, அப்புறம் முடிவெடுக்கிற திறனோட மையமா பார்க்கப்படுது. அதனால இதயம் கடினப்படுதல் அப்படின்னா ஆண்டவரோட குரல் கேட்காத நிலை கிடையாது. ஆண்டவரோட குரல் மிக தெளிவா கேட்டும் அது என்ன வழிகாட்டுதுன்னு உள்ளூரா நல்லா தெரிஞ்சும் அதை வேணும்னே ஏற்க மறுக்கிற ஒரு பிடிவாதமான மனநிலை தான் அது. வேணும்னே மறுக்கிறது. கரெக்ட். ஆண்டவர் தம்முடைய அன்பினாலும் பல நிகழ்வுகள் வழியாவும் நம்மோடு பேசிக்கிட்டே இருப்பார். ஆனா நாம எதிர்பார்த்தபடி அவர் செயல்படலனாலோ அல்லது அவர் காட்டும் வழி நம்முடைய அகந்தைக்கு எதிரா இருந்தாலோ நாம் அந்த திருக்குறளை புறக்கணிக்கிறோம். உண்மையில இது எப்படி இருக்குன்னா, இப்ப யாராவது ஒருத்தர் நமக்கு முன்னாடி நின்னு அந்த பக்கம் போகாதீங்க, ரொம்ப ஆபத்துன்னு கத்தி சொல்றாங்கன்னு வைங்க. ஆமா, எச்சரிக்கிறாங்க. நாமும் அதை பாக்குறோம். ஆனா காதுல நல்லா டைட்டா இயர் பிளக்ஸ மாட்டிட்டு, ஐயோ எனக்கு ஒண்ணுமே கேட்கலையே, நான் போற பாதை தான் சரின்னு சொல்ற மாதிரி தானே இது. ரொம்ப சரியான ஒப்பீடு. அந்த எச்சரிக்கிற சத்தம் கேக்குது, ஆனா நாமே அந்த சத்தத்தை தடுத்து விட்டு எனக்கு ஒன்னும் புரியலன்னு நியாயப்படுத்துறோம். ஆமா, ஒரு போலி நியாயம். நீங்க சொன்ன அந்த இயர் பிளக்ஸ் தான் நம்முடைய சுயநலமும் முன்முடிவுகளும். ஆண்டவர் இப்படிதான் செயல்படணும்னு நாமே ஒரு வரைமுறை வச்சுக்கிறோம். அவர் அதை மீறி செயல்படும் போது நம்மளால அதை ஏத்துக்க முடியாது. இல்ல, இந்த உளவியல் போராட்டம், அதாவது ஒரு வகையான காக்னிட்டிவ் டிசனன்ஸ்னு சொல்லுவாங்களே, அது பரிசேயர்கள்ல மிக தெளிவா இருந்துச்சு. கண்டிப்பா. இந்த கடினப்படுத்தப்பட்ட இதயத்தோட தான் அவங்க நற்செய்தி வாசகத்துல இயேசுவை அணுகுறாங்க. இதை நம்ம மத்தேயு 12ஆம் அதிகாரத்தோட இணைத்து பார்த்தால்தான் அவங்களோட மனநிலை எவ்வளவு ஆபத்தானதுன்னு நமக்கு புரியும். என்ன நடக்குதுன்னு பாப்போம். மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசேயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, அதுக்கு இயேசு, இந்த தீய விபசார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் அப்படின்னு மிக கடுமையா பதில் சொல்றாரு. இப்போ இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. யாராவது ஒரு புது விஷயத்த, ஒரு போதனைய சொன்னா அதை நிரூபிக்க ஒரு அடையாளம் அல்லது ப்ரூஃப் கேக்குறது ஒரு சாதாரண அறிவார்ந்த விஷயம் தானே. இதுல என்ன தப்பு இருக்கு? இயேசு ஏன் இவ்ளோ கோவப்படணும்? வெளிப்படையா பார்க்கும்போது நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு நியாயமான கேள்வி போலதான் தோணும். ஆனா அவங்க எந்த சூழல்ல இதை கேக்குறாங்க அப்படிங்கறதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ஓ, அந்த நேரத்துல நடந்த சூழல் சொல்றீங்களா? ஆமா, மத்தேயு 12ஆம் அதிகாரத்தோட முந்தைய வசனங்களை படிச்சு பார்த்தா ஒரு பெரிய உண்மை விளங்கும். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சற்று முன்புதான் ஓய்வு நாள்ல கை சூம்பி இருந்த ஒருவரை இயேசு குணமாக்குறாரு. ஆமா, அந்த நிகழ்வு எனக்கு ஞாபகம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அதை தொடர்ந்து பார்வையற்ற பேச்செழுந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டி அவருக்கு பார்வை அளிக்கிறாரு. பரிசேயர்கள் தங்கள் கண் முன்னாலேயே இந்த மாபெரும் அடையாளங்களை பார்த்தாங்க. அவங்க குருடர்கள் கிடையாது. அவங்க அனைத்தையும் நேரா பார்த்தாங்க. அப்படி என்றா அவங்க உண்மையை தேடி விசுவாசிக்க வேண்டும் என்ற ஆவல் இந்த அடையாளத்தை கேட்கல. அவங்களுக்கு ஏற்கனவே போதுமான ப்ரூஃப் கிடைச்சிடுச்சு. இயேசுவோட வல்லமை அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சும் வேணும்னே அவரை சோதிக்கிறாங்க இல்லையா? ஆமா, தங்களின் அதிகாரத்தை அவர் கேள்வி கேட்கிறார் அப்படிங்கிற கோவத்துல அவர் செஞ்ச அற்புதங்களை நிராகரிக்கிறாங்க. அதான் இயேசு அவங்கள தீய விபசார தலைமுறையினர்னு ரொம்ப கடுமையா அழைக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு மரபுல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலான உறவு ஒரு திருமண உறவாவே உருவகப்படுத்தப்படுது. ஓ, ஆண்டவர் மணமகன், மக்கள் மணமகள் அப்படிங்கிற உறவு. ஆமா, அப்படி இருக்கும்போது ஆண்டவரை விட்டு வேறு எதையோ, அதாவது உலகத்தின் மாயைகளையோ தங்களின் சொந்த அதிகாரத்தையோ தேடிச் செல்வது ஆன்மீக ரீதியில துரோகம் செய்யறதாகும். ஆண்டவர் நேரில் வந்து நின்றும் அவரை நம்பாமல் தாங்கள் விரும்பும் அடையாளத்தை தேடியதால அவங்க விபசார தலைமுறையினர்னு அழைக்கப்பட்டாங்க. ஆன்மீக ரீதியான துரோகம். தங்கள் கண்முன்னால் இருக்கிற உண்மையான அன்பை புறக்கணிச்சிட்டு வெறும் மாயையை தேடி ஓடுறது. இப்படிப்பட்ட ஒரு பிடிவாதமான கோரிக்கைக்கு இயேசு நேரடியாக மறுப்பு மட்டும் தெரிவிக்காம ஒரு மர்மமான பதில் அளிக்கிறாரு. என்ன சொல்றாரு? இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர
வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாதுன்னு சொல்றாரு. மேலும் யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார்னு விளக்குறாரு. இப்போ இயேசு இங்கு 2 விஷயங்களை இணைக்கிறார். ஒன்னு, தன் சொந்த மரணத்தையும் நிலத்தின் உள்ளே 3 நாட்கள் இருந்து உயிர்த்தெழப் போவதையும் முன்னறிவிக்கிறாரு. ஆமா, மனிதகுல வரலாற்றிலேயே மரணத்தை வென்று உயிர்த்தெழுவதுதானே பெரிய அடையாளம். கரெக்ட். ஆனா யோனாவின் அடையாளம் அப்படிங்கிறது வெறும் மீனின் வயிற்றில் இருந்தது மட்டும் கிடையாது. அந்த நிகழ்வோட முழு பின்னணியையும் இயேசு இங்கு சுட்டி காட்டுறாரு. அடுத்த வசனத்துல இயேசு தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்னு சொல்றாரு. நினிவே மக்களா? ஆமா, இத நாம ஆழமா புரிஞ்சுக்க நினிவே நகரத்தோட சரித்திரத்தை பார்க்கணும். நினிவே அப்படிங்கிறது அசீரிய பேரரசோட தலைநகரம். அவங்க இஸ்ரேல் மக்களோட பரம எதிரிகள். அவங்க ரொம்ப இரக்கமற்றவங்க, வன்முறையாளர்கள், முக்கியமா ஆண்டவர் அறியாத வெளிநாட்டவர்கள். இறைவாக்கினமான யோனாவுக்கே அவங்க மேல பெரும் வெறுப்பு இருந்துச்சு. அதனாலதான் அவர் அங்க போக மாட்டேன்னு சொல்லி ஓடினாரு. கரெக்ட். அங்க போய் நற்செய்தி சொல்ல அவருக்கு விருப்பமே இல்ல. அதனால அவர் தப்பித்து ஓட பார்த்தாரு. கடைசியில வேற வழி இல்லாம நினிவே சென்று மிகச் சுருக்கமா இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் அப்படின்னு ஒரு சிறிய எச்சரிக்கையை மட்டும் தான் கொடுக்கிறாரு. அவர் வேற எந்த அடையாளமும் காட்டலையா? அற்புதங்கள் எதுவும் செய்யலையா? எந்த அடையாளமும் காட்டல, அற்புதங்களும் செய்யல. ஆனா நடந்ததோ முற்றிலும் எதிர்பாராத ஒரு விஷயம். அந்த கொடூரமான மக்கள் யோனாவோட அந்த சாதாரண வார்த்தையை கேட்ட உடனேயே மனம் மாறினாங்க. எல்லாரும் மனம் மாறினார்களா? ஆமா, அரசன் முதல் சாதாரண குடிமக்கள் வரை, ஏன் விலங்குகள் கூட சாக்கு உடை உடுத்தி நோம்பிருந்து ஆண்டவரிடம் திரும்பி வந்தாங்க. எந்த பெரிய அடையாளத்தையும் அவங்க கேட்கவே இல்லை. இதுலதான் அந்த முரண்பாட்டின் உச்சமே இருக்கு. ஆண்டவரை அறியாத பாவத்துல மூழ்கியிருந்த அந்த நினிவே மக்கள் ஒரு சாதாரண இறைவாட்டினரோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நோம்பிருந்து மனம் மாறினாங்க. ஆனா இங்க பாருங்க, திருவிவிலியத்தை முழுமையாக கரைத்து குடித்த மறைநூல் அறிஞர்கள் நிக்கிறாங்க. அவங்க கண்முன்ன யோனாவை விட பெரியவரான மானிட மகன் நிக்கிறாரு. ஆண்டவர் தாமே மனித உடலோடு வந்து பேசுறாரு, எத்தனையோ அற்புதங்கள் செய்யறாரு. ஆனாலும் இந்த அறிஞர்களின் இதயம் கல்லாகவே இருக்கு. இத கேக்குறப்ப எனக்கு தோணுது, இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஊர்ல பயங்கரமான நோய் பரவிக்கிட்டு இருக்கு. உலகத்திலே தலை சிறந்த ஒரு மருத்துவர் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம இலவசமா மருத்துவம் பார்க்க நம்ம வீட்டுக்கே வர்றாரு. நேரா வீட்டுக்கே வர்றாரு. ஆமா, நம்ம கண் முன்னால பலரை குணமாக்குறாரு. ஆனா நாமோ அவர் நம்ம சாதியோ மதமோ இல்லனா அவர் ஆடம்பரமா உடை அணியலனோ சின்ன சின்ன காரணங்களை சொல்லி அவரை நம்ப மறுக்கிறோம். அவரை நம்பாம வேற எங்க போறோம்? அவரை விரட்டி விட்டு எங்கேயோ இருக்கிற ஒரு போலி வைத்தியரை தேடி போற மாதிரி இருக்கு. இந்த தலைமுறையோட அகந்தைய அந்த நினிவே மக்கள் தீர்ப்பு நாள்ல நிச்சயம் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது எவ்வளவு உண்மையான வார்த்தை. ரொம்ப ரொம்ப உண்மையான வார்த்தை. அந்த அகந்தை தான் இதயத்தோட கடினத்தன்மை. ஆண்டவர் நேரடியாக வந்தும் ஏத்துக்க மறுக்கிறது. இயேசு இதோடு நிறுத்தல. இந்த தலைமுறையின் குருட்டுத்தனத்தை உணர்த்த இன்னொரு வரலாற்று நிகழ்வையும் 42ஆம் வசனத்துல குறிப்பிடுறாரு. என்ன நிகழ்வது? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்னு சொல்றாரு. இந்த தென்னாட்டு அரசி அப்படிங்கிறவங்க அரசர்கள் நூல்ல நாம வாசிக்கிற சேபா நாட்டு அரசி. ஓ, சேபா நாட்டு அரசி சாலமன் அரசனின் ஞானத்தை கேட்பதற்காக உலகத்தின் கடைகோடியிலிருந்து வந்ததா திருவிவிலியம் சொல்லுதே, அவங்கதானா? இப்போ யோசிச்சு பாருங்க. அன்றைய காலகட்டத்துல விமானமோ சொகுசு வாகனங்களோ கிடையாது. பல மாதங்கள் பாலைவனத்தோட சுட்டரிக்கும் வெயிலிலும் கொள்ளையர்களோட ஆபத்துகளுக்கு நடுவுலையும் ஒட்டகங்களின் மீது அவங்க பயணம் செஞ்சிருக்கணும். உண்மையிலே அது எவ்வளவு கடினமான சோர்வடைய செய்யும் பயணம். அந்த பயணத்தோட கடினத்தன்மையை நாம உணர்ந்தாதான் இயேசு சொல்லும் ஒப்பீட்டோட ஆழம் நமக்கு புரியும். அந்த அரசி இஸ்ரேலரும் கிடையாது. அவங்களுக்கு சாலமோன் யார் என்றே முழுமையா தெரியாது. அவங்களுக்கு எந்த இறைவாக்கும் வழங்கப்படல. ஆமா, அவங்க வேற ஒரு தேசத்து அரசி. ஆனாலும் எங்கேயோ ஒரு தேசத்துல ஒரு மனிதனிடம் தெய்வீக ஞானம் இருக்குன்னு கேள்விப்பட்ட உடனேயே அத்தனை செல்வங்களையும் எடுத்துக்கிட்டு மாதக்கணக்கில் தியாகம் செஞ்சு அந்த ஞானத்தை தேடி வந்தாங்க. அவங்களுக்கு இருந்த அந்த ஆன்மீக தாகத்தை பாருங்க. ரொம்ப பெரிய தாகம். ஆனா இங்க இருக்கிற பரிசேயர்கள் எந்த பாலைவனத்தையும் கடக்க தேவையில்லை, எந்த தியாகமும் செய்ய தேவையில்லை.
சாலமோனை படைத்தவரே, ஞானத்தின் ஊற்றானவரே அவங்க முன்னால் வந்து நிக்கிறாரு. அவரே தேடி வந்து போதிக்கிறாரு. ஆனாலும் அவங்க கைகளை கட்டிக்கிட்டு எங்களுக்கு ஒரு பெரிய அடையாளம் காட்டு, அப்போதான் நம்புவோம் சவால் விடுறாங்க. சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்காரு அப்படிங்கறத உணரும் கண்கள் அவங்களுக்கு இல்ல. இதுதான் இந்த முரண்பாடு. ஞானத்தை தேடி உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்த ஒரு புறவினத்து அரசி ஒரு புறம், ஞானத்தின் ஊற்றானவர் நேரில் வந்தும் அவரை புறக்கணிக்கும் சொந்த மக்கள் மறுபுறம். இந்த ரெண்டு நிகழ்வுகளையும் இயேசு ஏன் இங்க சொல்றாரு? இயேசு இந்த இரண்டு நிகழ்வுகளையும், அதாவது நினிவே மக்களோட மனமாற்றத்தையும் தென்னாட்டு அரசியோட தாகத்தையும் சுட்டிக்காட்டி பரிசேயர்களின் கடின இதயத்தை உடைக்க பார்க்கிறாரு. இத நாம இன்றைய காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது உண்மையிலே மிகவும் அதிர்ச்சியா இருக்கு. நேயர்களே, நீங்க இத கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, இன்று நாம எப்படி இருக்கோம்? ஆமா, நம்ம நிலைமை என்ன? நம் வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ள மன அமைதியை தேடி எங்கெங்கோ சென்று ஞானத்தையும் தீர்வுகளையும் தேடுறோம். இணையத்துல பல மணி நேரங்களை செலவிடுறோம். ஆனா எந்த நேரமும் நம்மோடு இருக்கிற ஆண்டவரோட வார்த்தையையும் இந்த வாசகங்கள் தரும் உயிர் தரும் ஞானத்தையும் நாம உணர்ந்திருக்கோமா? கண்டிப்பா நாம இதை கேட்டுக்கணும். நம் வீடுகள்ல இருக்கிற திருவிவிலியம் திறக்கப்படாமலேயே தூசு படிந்து கிடக்க, நாமும் அந்த பரிசேயர்களை போல, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு புது மேஜிக் நடக்கணும், ஒரு புது அடையாளம் காட்டுங்க, அப்பதான் நான் ஜெபிப்பேன்னு சொல்லிக்கிட்டு நம் கையில இருக்கிற அந்த வைரக்கல்ல தூக்கி எறிகிறோமா? இந்த வாசகங்கள் நம்முடைய அகந்தையை உடைத்து நம் ஆன்மாவை தட்டி எழுப்புது. நேர்களே, உங்களுக்கான ஒரு சிந்தனை இதுதான். ஒருவேளை நீங்க இன்று உங்கள் வாழ்வோட ஒரு பெரிய பிரச்சனைக்காக ஆண்டவர் வானத்திலிருந்து ஒரு பெரிய அடையாளம் காட்ட வேண்டும் என்று கண்ணீரோடு காத்துக்கிட்டு இருக்கலாம். ஆமா, பல பேர் அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் ஏற்கனவே உங்களை சுற்றி பல அடையாளங்களையும் நல்ல மனிதர்கள் மூலமாக ஞானத்தையும் உங்கள் அன்றாட வாழ்வில் பல சிறிய அற்புதங்களையும் கொடுத்து விட்டாரா என அமைதியாக சிந்தித்து பாருங்க. ஆழமான பார்வை இது. நாம கேட்கும் அடையாளம் நமக்கு கிடைக்கவில்லை அப்படின்னா ஆண்டவர் செயற்படவில்லை என்ற அர்த்தம் கிடையாது. நாம சரியான திசையை பார்க்கவில்லை அல்லது நம்முடைய இதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். நிலைவாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் அவர் ஏற்கனவே நமக்கு வழங்கிவிட்டார். மிக ஆழமான, சிந்திக்க தூண்டும் வார்த்தைகள். ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்திருக்கிற அடையாளங்களை நாம கண்டு கொள்ளணும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறையுரை ரொம்ப அழகா விளக்கும். ஆமா, சாந்தா மார்த்தா இல்லத்தில் அவர் கொடுத்த மறையுரை. எக்ஸாக்ட்லி. சட்ட வல்லுநர்கள் தங்கள் சட்ட அமைப்பை ஒரு மாஸ்டர் பீஸாக, அதாவது எல்லாம் கச்சிதமாக ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு பெட்டியாக மாற்றிவிட்டார்கள் என்கிறார் திருத்தந்தை. அந்த பெட்டிக்குள்ளதான் எல்லாமே நடக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஆமா, இந்த சட்ட வல்லுநர்கள் ஆண்டவர் எப்போதும் புதியவர், அவர் ஆச்சரியங்களின் ஆண்டவர் என்பதை மறந்துவிட்டார்கள். அவர்கள் பயணத்தில் இருப்பதை மறந்து ஒரே இடத்தில் தேங்கிவிட்டார்கள். அதனாலதான் இயேசுவின் பல அடையாளங்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கண்டிப்பா அந்த சட்டங்கிற பெட்டிக்குள்ள அடைப்பட்டுக்கிட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, நாம ஜிபிஎஸ் செட் பண்ணிட்டு போகும்போது பாதையில் ஏதேனும் தடை இருந்தா அது புது வழியை காட்டும், அதாவது ரீரூட் பண்ணும். ஆமா, அது தானாலே வேற வழியை காட்டும். ஆனா நாம இல்ல, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரிண்ட் எடுத்த மேப் வழியா தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சு டிராபிக்ல மாட்டிக்கிறத போல இருக்கு. இறைவனின் புதிய ஆச்சரியங்களை ஏற்க மறுப்பது இப்படிதான் இல்லையா? ரொம்ப அழகான உவமரி இது. அப்போ இன்றைய நவீன உலகில் வாழும் நேயர்களுக்கு இந்த வாசகங்கள் எந்த வகையில் பொருந்தும் அப்படின்னு நாம யோசிக்கணும். ஆமா, இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இன்றும் நாம் மீகா நூலில் வரும் மக்களைப் போலவோ நற்செய்தியில் வரும் பரிசேயர்களைப் போலவோ வாழ வாய்ப்புள்ளது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நமது அன்றாட பிரச்சனைகளை தீர்க்க ஆண்டவருக்கு லஞ்சம் கொடுப்பது போல எண்ணற்ற நேர்ச்சிகளையும் காணிக்கைகளையும் செலுத்துறோம். ஆனா நம் குடும்பத்தினரிடமோ உடன் வேலை செய்பவர்களிடமோ இரக்கம் இல்லாமல் நேர்மை இல்லாமல் நடந்து கொள்வது உண்டு. அதுதான் பிரச்சனை. முன்னால் நாம் ஜெபித்த சபரி மற்றும் விஜிதாவின் குடும்ப பிரச்சனைகளாகட்டும், வேறு எந்த சவாலாகட்டும், ஆண்டவர் எதிர்பார்ப்பது வெற்றி சடங்குகளை அல்ல, அவருடன் தாழ்ச்சியோடு நடக்கும் ஒரு பயணத்தையே அவர் எதிர்பார்க்கிறார். ஆமா, நாம் ஆண்டவரின் ஆச்சரியங்களுக்கு நம்மை திறந்திருக்க வேண்டும், அவரோட பயணிக்க தயாராக இருக்கணும். நிச்சயமா. நேர்களே, இப்போ தென்னாட்டு அரசி சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடிகளிலிருந்து பல மாதங்கள் கடின பயணம் செய்து வந்தார். அவங்களுக்கு இருந்த அந்த ஆழமான தாகம். ஆமா, ஆனா இன்று நம் கைகளில் இருக்கும் மொபைல் போன் மூலமும் நம் வீடுகளிலும் இயேசுவின் வார்த்தைகள் மிக எளிதாக கிடைக்கின்றன. நாம் ஒரு மேஜிக் அடையாளத்தை தேடாமல் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடன் தாழ்ச்சியாக நடக்க எவ்வளவு தூரம் பயணிக்க தயாராக இருக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை இது.
நம்ம வாழ்க்கையை நாமளே திரும்பி பார்க்கணும். அந்த நினிவே மக்கள் போல கீழ்ப்படிதலும் தென்னாட்டு அரசியைப் போல ஞானத்தை தேடும் தாகமும் நமக்கு வேண்டும். அதற்காக நாமும் இணைந்து ஜெபிப்போம். கண்டிப்பா ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களை சுற்றி நீர் வைத்திருக்கும் அடையாளங்களை காணும் கண்களையும் உமது ஞானத்தின் வார்த்தைகளை கேட்கும் காதுகளையும் எங்களுக்கு தாரும். காதுகளை தாரும் ஆண்டவரே. எங்கள் இதயத்தின் கடினத்தன்மையை அகற்றி எங்களுடைய முன்முடிவுகளை உடைத்து உமது திருக்குறளுக்கு கீழ்ப்படியும் வரத்தை அருளும். எங்கள் கைகளில் நீர் கொடுத்திருக்கும் வார்த்தை என்னும் பொக்கிஷத்தை உணர்ந்து வாழ எங்களுக்கு உதவும். நீர் எதிர்பார்க்கிற அந்த உண்மையான நன்றி பலியை செலுத்தவும் எங்களுடைய அன்றாட வழிகளை செம்மைப்படுத்தவும் எங்களுக்கு தேவையான கிருபையை தாரும். வெறும் சடங்குகளை நம்பி எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல் உம்முடைய வார்த்தையின்படி வாழும் தூய்மையான உடைந்த இதயத்தை எங்களுக்கு தந்தருளும். இந்த வாசகத்தின் செய்தி எங்கள் இதயங்களில் ஆழமாக பதிய அருள் தாரும். உமக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடக்கவும் எங்கள் அகந்தையை விட்டுவிடவும் எங்களுக்கு ஆற்றலை தாரும். ஆமென். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரால் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. ஆமாம், எல்லோரும் பகிர்ந்திடுங்கள். மீண்டும் நாளை சிந்திப்போம். எல்லாரும் ஆண்டவரின் அன்பில் நிலைத்திருப்போம். இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.